மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கிய வா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் இறங்கணுமே. ஆலயம் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கிய வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கிய வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் கண்மழை கொடுத்தது, கையளவு மேகம்தான் என் தேச எல்லையெங்கோ அருள்மொழி வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கிய வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்கும். மேகமே மேகமே மகிமையின் இந்த நாளிலே இறங்கிய வாருமே. மேகமே மகிமையின் சொல்லுங்க பாபு, போதுமே எல்லாம். மீண்டும் மீண்டும் மேகமே 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 நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு உள்ளத்தோடு நல்லவரே 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 உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்க இன்ப பிரசன்னம் எங்களை அப்படியே நடத்தட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அதே ஸ்கேல் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. இப்போ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட போறோம், உட்கார்ந்து ஆட போறோம், உட்கார்ந்து துதிக்க போறோம். ஆமென். அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்க எல்லாம் அப்படியே நெருங்கி இந்த 2-3 ஃபேனுக்குள்ள வந்துருங்க பார்ப்போம். சீக்கிரமா எழுந்திருச்சு சேர் எடுத்துட்டு அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஐயா மாறலாம், ப்ளீஸ் கம். சேரோட வந்துருங்க, முன்னாடி நல்லா முன்னாடி வந்துருங்க. இங்க வந்துருங்க, நான் கிட்ட வாங்கண்ணே. நீங்க கிட்ட வருவதே நான் விரும்புகிறேன், எட்ட உட்கார்ந்துருப்பதே அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். இந்த இடம் இருக்கு, இங்க வாங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. அம்மா ஏன் தெரியுமா, இங்க வாமா, கமான். தள்ளி வா. அந்த செவுத்தோரத்துல என்னதான் இருக்குன்னு தெரியல. அக்கா தூங்க வச்சிருக்காங்க. மத்த தங்கச்சி முன்னாடி வாமா, தள்ளி வாங்க. தங்கச்சி முன்னாடி வாங்க. காட்ஸ் மாறுதா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா ஹalleluya. திரும்ப நல்ல சத்தமா ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இது தமிழ்நாடு.
அது வந்து பாண்டிச்சேரி. ஏமா தள்ளிதான் வாயாமா, ஒன்னதாமா தங்கச்சி சொன்னேன். கமான். அந்த அக்காவும் அந்த தம்பி மட்டும் தான் எக்ஸ்கியூஸ், மற்ற எல்லாம் முன்னாடி வரணும். அக்கா உங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன தங்கச்சி ஒன்று உட்காந்து சொல்லுங்க. ஆமா முன்னாடி உட்காருமாங்க, வா. கமான் கமான். வருமா? கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. காலையிலிருந்து கர்த்தர் நடத்தினாரா? உங்களோட பேசினாரா? இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இடம் பூந்தோட்டத்தில் சபையில் உட்காந்து மணிக்கணக்கு ஆராதிக்கிறதா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. உங்களுடைய ஜெபத்தினால கடந்த ரெண்டு நாட்களாக இன்னும் நான் வீட்டுக்கும் போல, இப்போதான் வீட்டுக்கு போற நேரம். அண்ணன் வாக்கு கொடுத்துட்டே வர வழி கிடையாது, நேரம் இங்கே வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு தான் நைட்டு நான் வீட்டுக்கே போவேன். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னையா நடக்க போகுது? என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கோம்ல, என்ன நடக்க போகுது? சிம்பிள் கொஸ்டின். நடக்காததெல்லாம் நடக்க போகுது. ஆமென். நடக்காத என்ன செய்ய போகுது? உண்மையா சொல்றேன், போன மாதிரி வந்துட்டு போனோம் இல்லையா? இங்க ஒரு ஜெபம் கடைசியா அண்ணன் ஒரு வசனம் கொடுத்தாங்க. என்ன வசனம் கொடுத்தாங்க? ஒரு சம்பவத்தை சொல்லி சொன்னாங்க. என்ன சம்பவம் சொன்னாங்க? போன 12 hours பிரேயர்ல கடைசி நான் கிளம்ப போறேன், போயிட்டு வரேன்னு செத்த உட்கார வச்சுட்டாங்க. சரி முடியல, வீட்டுக்கு போயிடலாம் எப்படியோ ட்ரை பண்ண முடியல. அந்த கடைசி ஒரு வார்த்தை குழியில கிடந்த என்னை தூக்கி 100வது படியில உட்கார வச்சு இருந்துச்சு. இந்த ஒரு வார்த்தை நான் மறக்கல. நிறைய இடத்துல சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. பலி செலுத்தின பிறகு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேள், தரேன். கேட்டதையும் தந்தாரு, கேட்காததையும் தந்தார். கொஸ்டின் மார்க். யாருக்கு? காளைகளை பலி செலுத்தினார்ல, 1000 காளைகளா? சாலமன். அண்ணா கட்டுதானே சாலமன். உனக்கு என்ன வேணும் கேள்வி ஆண்டவர் சொன்னார். கேட்டதையும் கொடுத்தாரு, ஞானங்களை அதிகமா கொடுத்தாரு. இங்க உட்கார்ந்துகிட்ட நான் ஒரு பொருத்தனை போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள், திட்டங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படிப்பா அப்படிங்கும் போது இப்ப நினைச்சுக்கிங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், அது அப்படியே நடக்கணும் அண்ணன் சொன்னார். நான் நினைச்சுக்கிட்டேன் ஒரு காரியத்தை, எண்ணி 10 நாளுக்குள்ள அந்த காரியம் அழகா நடந்து முடிஞ்சிருச்சு. இதை விட என்ன வேணும்? நடக்காத காரியத்தை நடக்க வைக்கிறது தேவ பிரசன்னம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி சொல்லுங்க. கையளவு மேகம் தான். லிரிக்ஸ் போடுங்க தங்கம். உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? சேர்ந்து பாடலாமா? கையளவு. தேங்க்யூ. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கிய வாருமே. மேகமே மேகமே மகிமையின் கையனும் வந்தாள் போது. வீட்டு போடலாமா? எல்லாம் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கிய வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தாள் போதும். அடுத்த கையளவு மேகனா, கையளவு மேகனா, கையளவு பெய்யணுமே. மேகமே, மகிமை
மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகம் வந்தால் எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கிய வாரும். ஓ சபலரதலர நடக்கும் போதுமே, எல்லாம் வந்தால் வந்தால் போதும் எல்லாம். ஹல்லேலூயா. அது வந்துட்டுனா போதும், எல்லாமே நடந்துரும். என்ன நடக்கும்? யார் சொல்றீங்க பாப்போம்? நடக்காதுன்னு சொன்ன காரியம் எல்லாம் நடக்கும். எங்க வந்தா நடக்கும்? அவர் பிரசன்னத்துல வந்தா. என்ன ஆண்டு எழுதி போட்டிருக்கோமே, சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள். நிறைய பேர் சொல்றாங்க நடக்காதுன்னு, ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நடக்கும்னு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஒரு காரியம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஒன்று சொல்லவா, நம்ம சபையிலேயே இந்த செய்திகளை கேட்ட எத்தனையோ பேரு இன்னைக்கு வரல. நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா வேலை இல்லாம இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு கிடைச்சிச்சு அப்படின்னு வீட்டுல நீங்களும் இருந்திருக்கலாம். ஆனா அதையும் கரையை செலுத்தி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்க காரியத்துல கர்த்தரே கண்ணு வச்சு நடத்துவார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்காது என்ன செய்யும்? நடக்கும். ஒரு சபையில வெளியில இருந்து ஒரு போதகர் அழைத்து இருந்தாங்க. அவர் தீர்க்கதரிசனத்தை நிரம்பி ஒரு அம்மா தள்ள கைய வச்சு, உனக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளைய தருவாருன்னு சொல்லிட்டார். சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? ஆண்டவர் சொல்றார், கையில கைய வச்சு ஆண் பிள்ளைய தருவாரு அப்படின்னாச்சு. உடனே இந்த மனுஷன் தம்பி காட்ஸ் கரெக்டா லீட் பண்ணிட்டு இருந்தான். இந்த அம்மா ஒரே கோவம், பயங்கர கோவம். சபை முடிச்சிச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. நேரா பாஸ்டர்ஸ் போயிட்டு காட்ஸ் காட்ஸ் அதான் உசுரு. தேங்க்யூ. பாஸ்டர் போயிட்டு, பாஸ்டர் வெளில இருந்து ஒரு பாஸ்டர் வர சொன்னீங்க, வந்தாரு. என் தலைமையில கை வச்சு என்ன சொன்னாரு தெரியுமா? என்னமா சொன்னாரு? எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. பாஸ்டர் அமைதியாயிட்டார், ஏதோ சொல்ல முடியல. ஆனா பாஸ்டர் ஒன்று சொன்னாரு, நடக்காததை நடத்தி வைக்கிறது தான் தேவ பிரசன்னம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே கர்ப்பப்பையில கட்டின்னு கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. கர்ப்பப்பை அந்த அம்மாவுக்கு இல்ல, பிரச்சனை. ஆனா உங்களுக்கு குழந்தையே இல்ல, கணவன் மனைவி நிக்கிறாங்க. ஆனா கர்ப்பப்பையில பிரச்சனைன்னு எடுத்தாச்சு, இளம் வயசு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுல, அதை பிடிச்சுக்கிட்டாங்க. சில நாள் கழிச்சு அவங்களுக்கு திரும்பி வயிற்றுல பெயின் வந்திருக்கு பயங்கரமா. நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆபரேஷன் முடிஞ்சிச்சு, ரீசெக்அப். டாக்டரை பார்க்க, புண்ணு ஆறிட்டா, பிரச்சனை சரியாயிட்டான்னு ரீசெக்அப் போறது போல. சரி, ஆபரேஷன் பண்ணதுதான் வலிக்குதுன்னு போய் டாக்டரை செக் பண்ண, டாக்டர் கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கரு இருக்கு. நடந்த உண்மை சம்பவம். டாக்டர் இல்ல, மணி உனக்கு நீ பிரெக்னன்சியா இருக்க மாட்டேன்னு இல்ல, இந்த பாருங்க ரிப்போர்ட், நீங்க தானே என் கர்ப்பப்பையில வெளில எடுத்தீங்க, நீங்களே தெரியலமா. ஆனா உனக்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அந்த பிள்ளை பிறந்து
எந்த பிள்ளைன்னு பார்த்தா அது ஒரு ஆண் பிள்ளை. சில வருடங்கள் கழித்து அந்த போதகர் அந்த சபைக்கு வரார். அப்ப இந்த அம்மா அந்த பையனை வச்சுக்கிட்டு சாட்சி சொல்லுது, எனக்கு கர்ப்ப பையன் இல்லை, நடக்காத காரியத்தை தேவ பிரசனம் நடத்தி வச்சுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஏமாத்திரம். நம்ம காரியம் நடக்கிறதுலாம் ஏமாத்திரம். பகல் சொல்லுங்க, ஏமாத்திரம். உங்க காரியம் நடக்கும். ஏமா உங்க காரியம் நடக்குமா? உங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, உங்க காரியம் நடக்கும். ஆமென். அப்ப நடக்காத காரியத்தை நடத்த வைக்கிறது தேவ பிரசன்னம். கையை உயர்த்தி ஏகமாய் துதிக்கும் போது இறங்கினமே. போடுங்க போடுங்க. ஏகமாய் ஆலயம் முழுவதும் மகிமையாடி. எஸ், தேங்க் யூ. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கியே வா. சொல்லுங்க பாப்போம். மேகமே, 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 சபல பர 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 சேதிலே மலரா. மேகமே, மேகமே, அட்டஸ்டன்ஸ் போடுங்க பாப்போம். மேகமே, அட்டஸ்டன்ஸ் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், நீங்க பேசணும். வானம் திறக்கணும், நீங்க என்ன சொல்லணும்? நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். சொல்லுங்க அப்பா, நித்தம் சொல்ல. மேகமே, எஸ் லார்ட், நாளிலே இறங்கி வாரும். ரஷதல ரமல ரவா. மேகமே, நடக்குமே, எல்லாம் நடக்கும். மேகமே, அப்படியே பைபிள் எடுத்துக்கங்க பாப்போம். பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். எஸ், வசனம் போடுமா? அப்போஸ்தலர் 9:31. எல்லாம் சொல்லுங்க. மேகமே, 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 மகிமையின் மேகமே, இந்த நாளிலே மேகமே, மேகமே, என்ன சொல்லி இருக்குது? காட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கட்டும். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென் சொல்லுங்க பாபா. எப்படி பெருகிடுச்சு? நடந்து. எப்படி பெருகிடுச்சு சொல்லுங்க. என்னது என்னது என்னது? நடந்து. சொல்லுங்க. நடந்து, நடந்து, கடந்து, கடந்து, நடந்து, நடந்து பெருகிடுச்சு. பெருகிச்சு. அது எப்படி பெருகிடுச்சு? என்னென்ன நடத்துது? சமாதானம் பெற்று. முதல்ல என்ன கொடுக்கிறாரு? சமாதானம். இன்னைக்கு நீங்க வெளில சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள சமாதானம் இல்லை. இந்த சமூகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. சொல்லுங்க பாப்பா. ரெண்டாவது என்னது? பக்தி விருத்தி. நம்பர் 1 சமாதானம் பெற்று. திரும்ப திரும்ப சொல்லுங்க. நம்பர் 1 என்னது? அப்புறம் என்ன பண்ணுது? பக்தி விருத்தி அடையுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பூந்தோட்டம் இயேசுவுக்கு ஆராதனை நடந்து பெறுகிறது.
ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். அக்கா எந்த நாட்டு கொடியை குத்தி இருக்கிறீங்க? மேல பச்சை கீழே ஆரஞ்சு இருக்கு. நடந்து பெருகின. ஆமென் சொல்லுங்க பாபு. எப்படி பெருகினுச்சு? நடந்து பெருகின. உங்க காரியம் நடந்து பெருகும். ஆமென். நடக்காததெல்லாம் நடக்கும். நடக்கும். என்ன நடக்கல? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு கிடக்கு, ஏதோ ஒரு செழிப்பு தடைப்பட்டு கிடக்கு, வீடு கட்டுற காரியம் தடைப்பட்டு கிடக்கு, பிசினஸ்ல உயர்வு தடைப்பட்டு கிடக்கு, வேலையில உயர்வு தடைப்பட்டு கிடக்கு, ஊழியத்தின் எல்லைகள் தடைப்பட்டு கிடக்கு, சுவிசேஷத்தின் எல்லைகள் தடைப்பட்டு கிடக்கு. அந்த தடைகள் எல்லாம் உடைச்சி நடக்காதுங்கிற இடத்துல அவர் நடக்க வைப்பா. ஆமென் சொல்லுங்க பாபு. ஆமென். அதுக்கு என்ன வரணும்? இங்க மேகம். என்ன வரணும் சொல்லுங்க பாபு? மேகம். சத்தமா சத்தம் என்ன வரணும் சொல்லுங்க? என்ன வரணும்? மேகம். கடந்த நாள்ல ஆண்டவர் கிருபையில நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு சாயங்காலம் இந்நேரம் ஒரு புதிய பாடலை நம்ம சேனல் ரிலீஸ் பண்றோம். நீங்களும் ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பாத்தீங்களா இல்லையா? ப்ரோமோ விட்டோம், பாத்தீங்களா? பார்க்கல, பாத்தீங்களா? வெரி குட், தேங்க்யூ. அது நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாட்டு வெளியிடும். இந்த பாட்டு ஷூட் எடுக்கிறதுக்கு கொடைக்கானல் போயிருந்தேன். அப்போ பயங்கரமான வெயில். அந்த போட்டோ இன்னும் வச்சிருக்கிறேன். பைபிளை தலையில வச்சுக்கிட்டு நிற்பேன். வெயில் அடிக்கும், தாங்க முடியல. இப்போ ஒரு மேகம் வந்தோடனையும் ஷூட் ஆரம்பிச்சிருவாங்க. நடக்கும். இந்த மேகம் விலகிட்டுனா எடுக்க முடியாது. மேகம் அப்படி வந்து சூரியனை மறைச்சிருந்தா இப்போ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும், தெளிவா இருக்கும் கேமரால. அப்ப அழகா ஷூட் எடுத்துருவாங்க. மேகம் விலகிட்டுனா சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சாதாரண ஒரு காரியத்துக்கு மேகம் தேவைப்படுதுன்னா இந்த நாள் முதற்கொண்டு இந்த தண்ணியிலேயே இந்த மேகத்திலேயே ஊறி இருக்கிற உங்களோட வீட்டுக்கு போற எல்லா இடத்துலயும் ஒரு மேகம் உங்களோடு வரும். வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. சத்தமா தேங்க்யூ. துணையால் எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடார இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடார இறங்கி வாருமையா, வாருமையா துணையாளரே எங்கள். வேற வீட்டு கோலக்கு வாருமையா. கையை உயர்த்தி சொல்லுங்க பாபா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு. ஹல்லேலூயா. கொடைக்கானல் பகுதிக்கு போனீங்கன்னா, ஏலகிரி பகுதிக்கு போனீங்கன்னா, போயிருக்கீங்களா இல்லையா? போனதே இல்லையா? கொடைக்கானல்ல ஒரு 12 hours போட்டுருவோமா? கொடைக்கானல்ல ஒரு 12 hours. அங்க நமக்கு டேமண்ட்ரி இருக்குது, நமக்கு தெரிஞ்ச இடம்லாம் இருக்குது, நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, உங்களை நினைச்சிருப்போனா காதுக்கு கைக்கு எல்லாம் போத்திட்டு உட்காந்துருப்பீங்க. விட 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 விட. அந்த ஊர்ல ஃபேனே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஃபேனுக்கு கிளாம்ப் வச்சிருப்போம்ல, அங்க எந்த பில்டிங்ல என்ன கிடையாது? ஃபேன் கிடையாது. எங்கேயுமே ஏசி கிடையாது. எல்லா வீட்லயும் என்ன வச்சிருப்பாங்கன்னா, மேல ஹீட்டர் வச்சிருக்கான். சுவிட்ச் போட்டா ரூம் ஃபுல்லா என்ன ஆயிடுது? சூடா வந்துருது. பெட்ல படுத்தோம்னா இவ்வளவு பெரிய போர்வை எடுத்து போத்திக்கணும். என்ன தங்க வச்சிருந்த ரூம்ல, ஊழியத்துக்கு போய் தங்க வச்சிருந்த அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், வேர்க்கிற மாதிரி இருந்துச்சு, ஜன்னலை திறந்து வச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா என் கூட இருக்கிற ஆளை காணோம். அவர்
அவர் கட்டிலுக்கடியில போயிட்டாரு. என்னன்னு பாக்குறேன், மேகம்ல அப்படியே இந்த ஜன்னல் வழியா புகுந்து அந்த ஜன்னல் வழியா போயிட்டு இருக்கு. மிஸ்ட் அப்படியே இறங்கி வருது. பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்படி இருக்கும். கையெல்லாம் விரைச்சுன்னு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மேகம் இறங்கிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஹீட்டையும் கூலா மாத்திரும். உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த நெருப்ப, அந்த வெறுப்ப, அந்த கசப்ப, அந்த பிரச்சனைய இந்த மேகம் இறங்கிட்டுனா அத்தனையும் களி. ஆமீன் சொல்லுங்க பாபு. சொல்லுங்க, கையளவு மேகம். எவ்வளவு மேகம்? என் தலைமையிலேயே இருந்துச்சுன்னா அவர் கரம் என் கூடவே இருக்குன்னு அர்த்தம். மோசே சொல்றாரு, ஆண்டவர் நான் எகிப்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சமூகம், சொல்லுங்க, என் சமூகம் முன்பாக செல்லும். சமூகம் போச்சா? சமூகம் போயிட்டனாலே நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை, பெரிய பெரிய ஆசீர்வாதம் தான். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது பகல்ல இரவுல இந்த மேகம் மட்டும் நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம போற இடம் எல்லாமே ஆசீர்வாதம் தான். நம்ம போற இடம் எல்லாமே செழிப்பு தான். நம்ம போற இடம் எல்லாமே உயர்வு தான். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பாபு. அப்பா அந்த மேகம் நம்ம மேல என்ன செய்யட்டும், இருக்கட்டும். யாரு மேல மேகம் இருக்கும்? அவரோடு இருக்கிறவங்க மேல அந்த மேகம் இருக்கும். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல நமக்கு நேரா ஒரு மட்டை தொங்குது. எல்லாரும் ஆல்ரெடி வேடிக்கை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு மட்டை ஒன்று தொங்குது இல்லையா? பல முறை பார்த்துருப்பீங்க இங்க உட்காந்துக்கிட்டு. சில பேர் எத்தனை நார்த்தங்க காய்ச்சிருக்கு, எங்க பழுத்து இருக்கு, எங்க பூ வச்சிருக்கு, எத்தனை மாங்காய் இருக்கு, எத்தனை தேங்காய் இருக்கு. இந்த மட்டையில இப்ப கீத்து பின்ன முடியுமா? பச்சை மட்டையில, பச்சை மட்டையில, காஞ்ச மட்டையில, எந்த மட்டையில பின்னலாம்? காஞ்ச மட்டையை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, நல்லா கட்டி தண்ணிக்குள்ள வச்சு அதுக்கு மேல இவ்வளவு பெரிய கல்லறை வச்சுவாங்க. அப்ப தண்ணியிலே அது என்ன செய்யணும், ஊறணும். சொல்லுங்க பாப்பா, ஊறணும். நீங்க அரிசி அரைக்கிறீங்களா வீட்டுல? மாவுக்கு அரைச்சாதானே தெரியும் அப்படிங்கிறீங்களா? அரைக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன செய்யணும், எவ்வளவு நேரம் ஊறணும்? ஆக்சுவலா இனிமே கத்துக்கணும். சொல்லுங்க, எத்தனை மணி நேரம் ஊறணும்? 2 மணி நேரம் ஊறினாலே போதுமா? 3 அங்க பாருங்க, அங்க அதான் மாவு அரைக்கிறத கேட்டோட தெரியுது பார்த்தீங்களா? தெரியல நமக்கு. அப்ப 2 இல்ல 3 5 மணி நேரம் வச்சுங்க. நல்லா ஊறிட்டுனா நல்லா என்ன செய்யும், அரைச்சிக்கும். ஊற வைக்கவே இல்லைன்னா அது பாஸ்மதி ரைஸா இருந்தாலும் மாவு ஆகாது. ஆமா தானே? இப்ப இந்த மட்டையை கொண்டு போய் தண்ணியில ஊற வச்சு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து அதை பின்றவங்க எந்த டைரக்ஷன்ல பின்னாலும் அது என்ன செய்யும், பின்னிக்கும். ஆனா இந்த மட்டையை கொண்டு போய் இப்படி மடைச்சிங்கன்னா முடக்கு முடக்கு முடக்கும் காலி. இந்த தேவ பிரசனத்துல இந்த நீச்சலால தண்ணிக்குள்ள, தெய்வீக தண்ணிக்குள்ள நம்ம காலையிலிருந்து இது வரைக்கும் ஊரு 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 ஊர்னு ஊறி இருக்கோம் பாருங்க. அவர் சித்தத்துக்கு ஏற்றது போல உங்களை வணஞ்சி அழகாக்கி ஆசீர்வாதமான ஒரு செக்ஷனா மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. இவங்களுக்கு தான் கர்த்தர் செய்ய முடியும். யாருக்கு செய்ய முடியும்? யாரு வளைஞ்சு கொடுக்க முடியும்? ஊறுனவங்க. சொல்லுங்க, எதுல பண்ணவங்க? ஊறுனவங்க. சொல்லுவாங்களா கிராமத்துல, இந்த குட்டையில ஊர்ன மட்டை அதையே செய்து பாரு, அதையே செய்து பாரு. நான் சொல்றேன், இந்த தண்ணியில நீங்க ஊர்னதுனால நீங்க போற இடம்லாம் ஆரோக்கியம், ஆசீர்வாதம், செழிப்பு, உயர்வு கர்த்தர் உங்களுக்கு அள்ளி அள்ளி தர போற. ஆமென். அப்ப இந்த உலகத்தை நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணிடுங்க. அவர் சமூகத்தில் இருக்கிறத ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாட்சியா நான் இருக்கிறேன். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா காட்ஸ் மாத்திட்டே இருங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மாறா என்ன பண்ணுவேன் தெரியுமா?
நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப லவ் பண்றேன், என் கீபோர்டை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிடுவேன். கீபோர்டும் நானும் கதவை சாத்திடுவேன். எப்படி அழுவ முடியுமோ அழுதுருவேன், எப்படி பாட முடியுமோ பாடுவேன், எப்படி கையை தட்டி பாட முடியுமோ பாடுவேன். ஆட முடிஞ்ச அளவுக்கு ஆடி இருக்கிறேன், டான்ஸ் ஆடி மணி கணக்கா. நேரம் போறதே தெரியாம நான் ரூமுக்கு போனா முதல்ல என் கிளாக்கை பரட்டி வச்சிருவேன், என் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். என் கிளாக்கை மணி பார்க்குறோம்ல, கிளாக்கு, அந்த கிளாக்கை பரட்டி வச்சிருவேன். ஏன்னா உள்ள போனா அது பகலா இரவான்னு தெரியாத அளவுக்கு அட்மாஸ்பியரை மாத்திடுவேன். இப்போ ஆண்டவர் நானும் தான் பேசுவோம். இப்போ முடிச்சுட்டு வெளில வந்தேன்னா தீர்வு என்னை தேடி வந்து நிற்கும். ஆமென். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துட்டான், மனசு தாங்கல. அப்பா அம்மாட்ட யார்ட்டையும் சொல்ல, போய் உட்காந்து ரூம்ல கதவை சாத்திட்டேன். பெருமூச்சு விட்டு ஆராதிச்சு. இதை கேட்டிருக்க மாட்டேங்கிறீங்களா? பெருமூச்சு ஜெப கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருமூச்சு மன்றாட்டு, பெருமூச்சு விட்டு ஆராதனை பண்ணிருக்கீங்களா? அந்த கஷ்டத்தை நினைச்சு, இதுலயும் நான் அவங்கள உயர்த்துவான்ப்பா, என்னால முடியலப்பா, நீ நல்லவர்ப்பா வல்லவர்ப்பான்னு ஆடி பாடி முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. 3 நாள். ஒண்ணு ரட்சிப்பாரு, இல்லைன்னா படிச்சுப்பாரு. அந்த மனுஷன் மிகப்பெரிய ஆளு, 2 எழுத்துல இறந்துட்டார். நல்லா இருந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக், ஆல்காலி. அவர் சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு எதிராக ஒருத்தன் எழும்பவும் அவர் விடவே மாட்டாரு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். காலையில இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, பாதுகாத்தார் பாதுகாத்தார். ஜெயம் தந்தாரே. ஒரு நிமிஷம், கை எப்படி தட்டணுமா? இப்படிதான் தட்டணுமா? வெரி குட். இப்படிதான் தட்டணுமா? நான் கேட்கிறேன், ஆண்டவர் எங்க இருக்காரு? உள்ளத்துல இருக்காரு. இருதயம் எங்க இருக்கு? இருதயத்துக்கு நேரா கை தட்டினா எப்படி தட்டுவீங்க? சில பேர் இங்க தட்டக்கூடாது, சில பேர் வயிற்று மேலே வச்சுப்பாங்க, அப்படியே முட்டை கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, நல்லா சூப்பரா பாருங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்க ஷோல்டர் இருக்குல்ல, உங்க ஷோல்டருக்கு வெளியே இருந்து கிளாப் வரணும். அல்லமா? முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே. தந்தாரே. பாடுவே பாடுவே ஆவியை போல் பாடுவே பாடுவே. ஆடுவே 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 காவேரி ஆடுவே பாடுவே காவேரி ஆடுவே. ஹalleluya. அப்ப சந்தோஷமா இருக்கணும். அதுவே உங்களுடைய பலன். பக்கத்துல கை கொடுத்து கையை பிடிச்சி 4 குலுக்கு குலுக்கி உங்களுக்கு பலன் உண்டாகட்டும்னு சொல்லுங்க. ஒடிச்சிடாதீங்க கைய. ஆமா, உங்களுக்கு பலன் உண்டாகட்டும். ஆமென். ஹalleluya. இப்ப சூப்பர் ஆக்ஷனோட பண்ண போறோம். ஓகேவா? இந்த பக்கம் 2 கிளாப், இந்த பக்கம் 2 கிளாப் பண்ணலாமா? இப்ப நடந்துகிட்டு 2 கிளாப், அப்புறம் இங்க நடந்துகிட்டு 2 கிளாப். சந்தோஷமா பாட போறோம். பாடலாமா? Thank you Jesus. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
நடந்துக்கிட்டே. வெரி குட், சூப்பர் சூப்பர். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முள்ளு பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. ஹalleluya 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 oh ஹalleluya. Hey, ஹalleluya. சந்தோஷமா நல்ல கையால தட்டியே. நான் இயேசு ராஜாவுக்குன்னு சொல்லுவேன். கையை தட்டி ஏய் மகிமை அப்படி சொல்லி என்ன சொல்லும்? ஹே மகிமை, இயேசு ராஜாவுக்கு ஆமென். பரலோகத்துல 24 மணி நேரம் என்னதான் நடக்குது? அதை விட்டு இங்க வந்து பாட்டா நீ கொட்டாய் விட்டுட்டு பாடுறதையும் தூங்கி தூங்கி பாடுறதையும் வேற வழி இல்லாம கேட்கிறார்ல. ஆனா அவர் சொல்றார், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிற நீ. ஆமென். உங்க நாவில இருந்து வர அந்த பாட்டை அவர் ரசிச்சு கேட்கிறாரு, அவர் ருசிச்சு கேட்கிறாரு. சொல்லுங்க, ரசிச்சு கேட்கிறாரு, ருசிச்சு கேட்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுங்க பாப்பா, உங்க கைகள் ரெண்டுமோ அதில் என்ன உங்க அதில் என்ன வரைஞ்சீங்க தினம் ஒத்தே ஒத்தே. நம்மள பாக்குறாரு தினம் ஒத்தே ஒத்தே. எங்க ராசாவே ஏசையா, எங்க ராசாவே ஏசையா. ஆக்ஷனோட பண்ணலாமா? உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அது என்ன சூப்பரா. ஆக்ஷனோட சூப்பரா. உங்க கைகள் ரெண்டும், உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க. உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க. உங்க கால்கள் ரெண்டுமோ அழகு, என்னை தூக்கி சுமக்கு. சுத்தி சுத்தி என்ன பாக்குறீங்க. சூப்பரா. சுத்தி சுத்தி என்ன பாக்குறீங்க. ராசாவே சூப்பரே ராசாவே. கொள்ளை அடிச்சிருக்கிறாரு, ஒரு நாள் கைவிட மாட்டாரு. உட்கார்ந்து கொள்ளுங்க பாப்பா, உட்கார்ந்து கொள்ளுங்க. அவர் சமூகத்தை பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்லிட்டு நல்லா ஆராதிக்க போறோம். Thank you Holy Spirit. என்ன ஸ்கேல் போயிட்டு ஜி டி மைனரா கேட்கலாமா?
வரி சொல்லி தரேன், சொல்லுங்க பாப்போம். என்னுயிரே என்னுறவே நீர்தானே என் நேசையா, என்னுயிரே என்னுறவே நீர்தானே என் நேசையா, என்னுயிரே என்னுறவே நீர்தானே என் நேசையா, என்னுயிரே என்னுறவே நீர்தானே என் நேசையா. ஆமென். ஆராதனை எப்படி சக்சஸா பண்றது? ஒரு சில காரியத்தை சொல்லிக் கொடுக்க போற நடைமுறையா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆராதனைனா கர்த்தரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசுறது. சொல்லுங்க, ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சு பேசுறது உண்மையான ஆராதனை. நீங்க எழுதுவதற்காக ரொம்ப நன்றி, கூடவே கவனிப்பதற்காகவும் ரொம்ப நன்றி. ஆராதனை என்றால் தேடி கண்டுபிடிச்சு பேசுறது. சொல்லுங்க பாப்போம். தேடி கண்டுபிடிச்சு பேசுறது. சொல்லுங்க பாப்போம். தேடி கண்டுபிடிச்சு பேசுறது. நானே 3 வாட்டி சொல்லிட்டேன், இப்பதான் நீங்க சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். தேடி கண்டுபிடிச்சு பேசுறது. இது ஒரு ஆராதனை மிக முக்கியம். அவர் தேடுறது. அப்ப தேட தேட என்ன ஆகும்னா உறவுகளை புதுப்பிக்கணும் ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுற காரியம் உறவை புதுப்பி. உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை நீங்க என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்க, refresh the relationship, rebuild the relationship. Refresh the relationship, rebuild relationship, restore the relationship. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு கட்டி மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். ஆமென். அம்மா உட்கார்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நல்லா பாடுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், ஆனா உறவு ஆண்டவரோடு குறைவா இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செஞ்சிடறோம்? சாஞ்சிடறோம். எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன், என்ன கவனிங்க. நீங்க போகும்போது நான் சொன்ன, நீங்க சொன்ன எல்லாத்தையும் சொல்லுங்க. எழுதிக்கணும்னு சொன்னா கூட நான் எழுத வச்சிருவேன். ஆனா இப்ப நல்லா கவனிக்கணும், சரியா? கவனிங்க. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு வேரே இல்லை. கிளைய பிடிச்சு புடுங்கி நட்டு வைக்கிறீங்க. இப்ப பெரிய காத்தடிக்குது. உண்மையா வேரூன்றி இருக்கிற மரம் நிக்குமா, இல்ல சும்மா நட்ட அந்த ஒரு கிளை நிக்குமா? டக்கு டக்குன்னு அப்படி கழுத வாய்ஸ் எல்லாம் வரும், சரியா? தொண்டை அடி வாங்கிடுச்சு, டக்கு டக்குன்னு கழுத கத்துற மாதிரிலாம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வேறு இல்லாதது அடிக்கிற காத்துல என்ன செய்யும்? காத்தோட காத்தாவே பறந்துரும். ஆனா வேறு இருக்கிறது இருக்கு, என்ன செஞ்சுக்கும்? மரத்தை பிடிச்சிக்கும். நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள மேல் போக்கா இல்ல, அந்த ரங்கத்துல யாரும் இல்லாத நேரத்துல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு உறவு நீடித்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனையில நீங்க ஸ்ட்ராங்கா நிப்பீங்க. உங்களுக்கு எத்தனை புயல் வந்தாலும் நீங்க கீழே விழ மாட்டீங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்க கீழே விழவே மாட்டீங்க. ஏன்னா உங்க வேர் எப்படி இருக்குது? டைட்டா இருக்குது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப எனக்கும் மண்ணுக்கும் வேருக்கும் இடையில இந்த மரம் எப்படி இருக்குது? உறவா இருப்பதனால் அது அசைக்கப்படுவது இல்லை. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணும்? நம்ம உறவு பலத்து இருக்கணும். சொல்லுங்க, உறவு எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். வேறு புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சில மரம்லாம் உளுந்திருக்கும். புயலே அடிச்சிருக்காது, புயல் வரப்போதுன்னு நியூஸ் எதுல ஓடி இருக்கும்? டிவியில ஓடி இருக்கும். அதை கேட்டா பப்பாளி மரம் என்ன செய்யும்? படக்குன்னு படுத்துக்கும். அதை கேட்டா வாழை மரம் என்ன செய்யும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா?
சாட்சி உளுந்துரும். கூட மாட பேசுங்க. முருங்கை மரம் என்ன செய்யும்? ஆனா அந்த ஆலமரம் பார்த்திருக்கீங்களா? கீழே விழவே வாய்ப்பே இல்லை. பெரிய மரம்லாம் கீழே விழ வாய்ப்பே இல்லை. ஏன்னா மரம் சின்னது மேல பெருசா இருந்தாலும் கீழே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்னைக்கு சில பிரச்சனையில ஏன் நம்ம ரோசக்கா, மல்லியக்கா, நம்ம ஜாய்சன் ஏன் உழுவுறாங்க அப்படின்னா, மரம் புசு புசுன்னு வளர்ந்துருக்கு. பிரச்சனைன்னு கேட்டவத்துக்கு படுத்துக்குதுன்னா என்ன ஸ்ட்ராங்கா இல்ல. வெரி குட். அப்ப அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கீழே விழவே இல்லை. ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உறவு பலப்பட்டு கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, உறவு என்ன செய்யணும்? சி மைனர் வச்சுக்கலாம். அதிலே போயிட்டு எழுதி கொள்ளுங்க. ஆராதனையின் மிக முக்கியமான காரியங்கள் சங்கீதம் 51:10. சத்தமத்தவங்க படிக்க பார்ப்போம். சங்கீதம் 51:10 யாராவது படிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சொல்லுங்க பாப்போம். புதுப்பியும், புதுப்பியும், புதுப்பியும். எல்லாரும் இங்க பாருங்க, கடைசி என்ன எழுதியிருக்கு? எப்படி சொல்ல வச்ச பார்த்தீங்களா? திரும்ப சொல்லுங்க பாப்பா. புதுப்பியும். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை அவர் புதுப்பிக்க போகிறார். அந்த புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் எப்படிலாம் ஆராதிக்கலாம்னா ஒரு சில காரியம் 5 டைப்ல உங்களுக்கு சொல்லி தரேன். அவரை தேடுற சமயத்துல தேடணும். இதுல பாயிண்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை எப்ப தேடணும்னு பைபிள் சொல்லுது? ஆண்டவரே எனக்கு நல்ல தொண்டையை கொடுங்கப்பா, நான் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லுங்க. யாரோ உக்காந்துக்கிட்டே என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அதான் தொண்டை இழுத்து பிடிக்குது. சீக்கிரமா அழகா 8 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். சரியா? நீங்க சொன்னா மட்டும்தான் முடிப்பேன். இல்லைன்னா ஆவியானவர் நாளை காலை 8 மணி கூட முடிக்க கொண்டு போகலாம். சொல்ல முடியாது. நீங்க இருப்பீங்க, நான் இருக்க மாட்டேன். சரி கவனிங்க, என்ன கேட்டேன்? ஆண்டவரை பார்க்கிற நேரம் எது? எப்ப என்ன பார்க்கவான்னு சொன்னார்? வசனமா பேசுங்க. கண்ணடைவான். ஒரு மருத்துவமனையில இப்படி எழுதிருந்துச்சா, கண்ணுக்கு பார்க்க போயிருக்கான். வாசல் எழுதியிருக்கு, பார்வையின் நேரம் காலை 9 மணிலிருந்து 1 மணி, மாலை 4 மணிலிருந்து 8 மணி. இப்ப டாக்டரை பார்த்து கேட்டானா, உங்களுக்கு பார்வையே காலைல 9லிருந்து 4 தானா? பார்வையின் நேரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேட வேண்டிய சமயத்துல நீ என்ன சரியா தேடினா நீ என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எத்தனை பேரை இயேசுவா பார்க்கணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு? டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர் ரூம்ல ஜெபம் பண்ணுவாராம். கதவு திறக்க மாட்டார். அந்த வெறிலாம் எனக்கு இருக்கு, அதே மாதிரி எனக்கு நடக்கணும்னு. அந்த ரூம் டோருக்கு அடியில ஃபோக்கஸ் லைட்டை போட்ட மாதிரி வெளிச்சம் அடிக்குமா. டோருக்கு சுத்தில ஒரு கேப் இருக்கும்ல, அது வழியா அவ்வளவு வெளிச்சம் அடிக்குமா. ஏதோ 1000 வாட்ஸ் போட்ட மாதிரி வெளிச்சம் அப்படி அடிக்குமா. அந்த வெளிச்சம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல அவர் வெளில வருவாராம். அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த இடமே பிரகாசமா இருக்கும். அப்படியே ஒரு நாள் நம்மளாம் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஒரு மேகம் அப்படியே இங்க வந்து அப்படியே நிழலிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எசேக்கியா பிரான்சிஸ் ஐயா நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஆலயத்தில் என்ன செஞ்சு தெரியுமா? மழை பெய்ஞ்சிச்சு. எல்லாரும் மழையில் நனைஞ்சாங்களாம். ஏன் அந்த ஆதி அற்புதம் நம்ம சபையில் நடக்காதா? நடக்காதா? அந்த ஏக்கம் எனக்கெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. அது என்ன செய்ய நம்ம சபையில நடக்கணும். ஆமென். அப்ப உறவை புதுப்பிக்க என்ன செய்யலாம்? நம்பர் 1,
தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் பைபிள் எடுங்க பார்ப்போம். தானியேல் 6:10 போடுங்க. 6:10. தானியேல் என்றால் எடுத்தவங்க படிங்க படிங்க. பேக்ரவுண்ட மாத்தணும்பா. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென் சொல்லுங்க. 2 காரியம் செய்யறான். 1 ஜெபம் பண்ணுகிறான், ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். சொல்லுங்க, ஜெபம் ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது பாருங்க, அவர்கள் ஜெபித்து துதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள் இருக்கும். இப்போ ஒரு ஆராதனை, முறையான ஒரு ஆராதனை செய்யணும்னு விரும்புறேன். எனக்கு அந்த ஃபார்மட்டே தெரியல, எப்படிலாம் இருந்தா ஒரு நல்ல ஆராதனை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில காரியத்தை நான் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். முதலாவது, பிரியாரிட்டி ஆஃப் வர்ஷிப். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்பர் 1, பிரியாரிட்டி ஆஃப் வர்ஷிப். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சில பேர் என்ன கொடுக்கிறது இல்லைன்னா, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆராதிக்கிறது இல்லை. பிரியாரிட்டி ஆஃப் வர்ஷிப். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் ஆராதனை உங்களை முக்கியப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நல்லா கவனிங்களேன். இப்ப நான் இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறேன், சரியா? ஒரே ஒரு சின்ன புள்ள அந்த பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பாப்பா இங்க பேசிக்கிட்டு இருக்கு. நான் இங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பையன் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க ஆராதனை நடக்கும்போது இங்க ஒரு அம்மா என்ன பண்ணுது? ஸ்டேட்டஸ் பாக்குது. இங்க ஆராதனை நடக்கும்போது அங்க ஒருத்தவர் ரீல்ஸ் போடுறாரு. இங்க ஆராதனை நடக்கும்போது அங்க ஒருத்தர் வேற காரியத்தை செய்யறாருன்னா இங்க ஒரு மனம் இல்ல. என்னைக்கு யாரு வேற எந்த லிசனும் பண்ணாம கரெக்டா ஆராதனை செய்கிறாங்களோ அந்த நாள் மகிமையின் எழுப்புதல் நாள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர்களால் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். அப்போ அந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற முதல் காரியம், ஆராதனையின் முக்கியத்துவம் நீங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். நம்பர் 2, இந்த தானியேல் இந்த வசனத்தை படி தான் நம்ம பார்க்க போறோம். வசனத்தை நல்லா பாருங்க பாப்போம். வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது ரொட்டீனா அவன் லைஃப்ல இருந்திருக்கு. ஏன்? அந்த ஆராதனை, அந்த ஜெபத்தோட மேன்மை தானியேலுக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆராதனையோட மேன்மை உங்களுக்கு தெரியுமா? சும்மா கேளுங்களேன், ஒரே வார்த்தை, ஆராதனை மேன்மை உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுது தங்கச்சி? தெரியலங்குதா? உண்மை உள்ளவர்கள் பாக்கி. அக்கா என்ன சொன்னாங்க? கேட்டீங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்ல. கேட்டியா? தெரியல. கேட்டியா? கேட்டியாமா? தெரியல. கேட்டீங்களா? தெரியல. அண்ணன்கிட்ட கேட்டீங்களா? ஆராதனை முக்கியத்துவம். உண்மையா சொல்றேன், ஆராதனை முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா 8 மணி ஆராதனைக்கு 8 to 8க்கு 7:50 உள்ள வந்துருவோம். ஆதி காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் போக முடியுமா? போய் தான் பாருங்களேன். போன வத்துக்கு என்னதான்? மர்க்காயா தான். உள்ள
உள்ள போற ஆசாரியனே எப்படி உள்ள போவாங்க? காலில் சலங்கை கட்டிப்பாங்க. அவங்க நடக்கும் போது அந்த சத்தம் மக்களுக்கு என்ன செய்யும்? கேட்கணும். சரி, ஆத்துமா உள்ள உசுரோட இருக்கு. சத்தம் வரலைன்னா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? போட்டாருன்னு அர்த்தம். சரி, அது தூக்குறதுக்கு உள்ள போனாங்கன்னா அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? இறந்துடணும். அவ்வளவு பயங்கரமா வச்சிருந்தார். இதனால ஆசாரியர்கள் உள்ள போகும்போது அவங்க காலில் ஒரு கயிறை கட்டிடுவாங்க. கயிறை கட்டிட்டு தான் உள்ள போவாங்க. ஒருவேளை சத்தம் வரலைன்னா வெள்ளத்துல அந்த கயிறு என்ன செய்வாங்க? இழுப்பாங்க. செத்த பிரேதம் வெளில வரும். இவ்வளவு ஸ்ட்ரிக்டா உள்ள ஆண்டவர் ஆலயத்துல வந்து ஆராதனை செய்யறதுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தா நமக்கு என்ன தெரியாம போயிடுச்சு? காலப்போக்கில் ஆராதனையோட மேன்மை தெரியாம போச்சு. இதெல்லாம் மாறுவதாக. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்படியே கண்ண மூடி நான் மாத்திருங்கப்பான்னு சொல்லிடுங்க பாப்போம். ஆராதனை மேன்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா, என்ன மாத்திருங்கப்பா, என்ன சேஞ்ச் பண்ணிடுங்கப்பா, என்ன மாத்திருங்கப்பா. ஆமீன் சொல்லுங்க. அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போதிலும் தானியேல் முதல் செய்த காரியம் என்ன? அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ திரும்பவும் ஆராதிக்கிறார், ஜெபிக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இயேசுநாதர் நம்மளை தேடணும். நம்ம இயேசப்பா தேட மாட்டோம். பிரச்சனை வந்துட்டா இயேசு நம்மளை என்ன செய்வார்? தேடுவார். எப்பாடியே போயிட்டியாப்பா, போயிட்டியா எம்மா, போயிட்டியா, வா 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 வா. ஏசப்பா நம்மளை தேடணும். அதே நமக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டாருன்னா, லோனுக்கு பணம் கொடுத்துட்டாருன்னா, நமக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு நம்ம கை தட்டுற துணியே வேற, பேசுறதே வேற. அன்னைக்கு இந்த அக்கா எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லும். அன்னைக்கு இந்த அக்கா நல்லா வேலை பார்க்கும். ஏன் அவன்கிட்ட என்ன வாங்கிடுச்சான்? ஆசீர்வாதம் இல்ல. நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். காலைல தூங்கி ஏந்திரிச்சோனையும், இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் காலைல தூங்கி ஏந்திரிச்சோனையும் உங்க கையை உனத்தை தடவி எடுக்குமே? எங்க வச்சோம் அப்படின்னு என்னத்தை தேடுது? சொல்லுங்க. அட ஓப்பனா பேசுவோம். என்ன தேடுது? ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அப்படி தேடி கிடையாது ஆண்டவரை கண்டுபிடிக்கிறார். பைபிள் இருக்கு. தடவியாவது கண்டுபிடி. இருட்டுல தெரியுமா? இருட்டுங்க, கரண்ட் போயிட்டுங்க, இந்த செல்லை தூக்கி இங்க வச்சுட்டாங்க, இதை எடுக்கணும். நீங்க எப்படி எடுப்பீங்க? அப்படியே தடவி 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 அப்படியே போய் கரண்ட் போனோன்னையும் இந்த கிச்சன் கட்டில அந்த டேபிள்ல எப்படி போவாங்கன்னா, இப்படி போக மாட்டாங்க, இப்படியே போவாங்க. மெதுவா பிடிச்சி பிடிச்சி போவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? போயிருக்கீங்களா இல்லையா? எடுத்து படிங்களா? அப்போஸ்தலர்ல 17ஆம் அதிகாரத்துல 27ல 17:27 அப்போஸ்தலர் எப்பா ராஜா லிசன் டு மீயா 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்க சொல்றாரு? அப்படியாவது என்ன கண்டுபிடிக்கிறார்? காணாடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அதனுடைய உண்மையான அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன செய்யல தெரியாதனால அதை மிஸ் பண்ணிட்டோம். உங்க காதுல போட்டிருக்கீங்களே என்னது? தோடு. பேக் சைட்ல ஒண்ணு போட்டு லாக் பண்ணுவீங்களே, அது கீழே விழுந்துட்டு எப்படி தேடுவீங்க? விளக்காமரை எடுத்து ஊடு கூட்டாத பொண்ணு என்ன செய்யும்? வீட கூட்டும், கிடைக்காது. திரும்பி கூட்டும், கிடைக்காது. திரும்பி கூட்டும், கிடைக்காது. இப்ப என்ன செய்யணும்? முட்டி போட்டு கட்டிலுக்கு உள்ள விட்டு எடுக்கும், பீரோக்கு உள்ள விட்டு விளக்கமத்த எடுக்கும். அப்போ ஒரு பொருள் முக்கியம்னா எப்படி தேடுறோம்? கஷ்டப்பட்டாவது தேடுறோம். அவரை முக்கியமா பார்த்திருந்தா இந்த ஆத்மா எப்படி தேடி இருக்கும்? கஷ்டப்பட்டாலும் தேடி இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்போ பிரியாரிட்டி ஆஃப் ஓஷியம், அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதுல பாருங்களேன். ரெண்டாவது, என்
place of worship. A place of worship. A place of worship. ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். உங்க வீட்டுல ஆராதிக்க ஜெபிக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். இப்ப இதுல இவர் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முழங்கால் படியிறார். அப்போ ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரா இல்லையா? எல்லாம் எழுதுறீங்களா? எழுதி முடிங்க. எழுதிட்டீங்களா? இப்ப பாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணாரா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. அப்போ அவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். மேல் அறையில எருசலேமுக்கு நேரா முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். உங்க வீட்டுல ஜெபிக்கிறதுக்கு இடம் இருக்கா? ஜெபிக்க ஆராதிக்க ஒரு இடத்தை வச்சிருக்கேன். நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் அங்க போய் தான் உட்காந்து ஜெபம் பண்ண. கையை எடுத்து காட்டுங்க பாப்போம். யார் வீட்டுல இருக்கு? 1 2 3 இருக்கா இல்லையா? ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆராதிக்கணும் ஒரு இடம் வச்சிருக்கீங்களா இல்லையா? இனிமே ஒண்ணு செய்யுங்க, நல்லா கவனிங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா உங்க வீட்டுல? குறுமுறுன்னு பாக்குறீங்க பாருங்க. வாஷிங் மிஷின் இல்லையா? விட்டுருங்க. உங்க வீட்டுல தட்டு வைக்கிற இடம் இருக்கா? வலிக்கு வாங்க. தட்டு வைக்கிற இடம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம் இருக்கா இல்லையா? இருக்கு. தூங்குறதுக்கு இடம் இருக்கா இல்லையா? செல்ஃப்ல டப்பா டப்பாவை அடுக்கி வைக்கிற இடம் இருக்கா இல்லையா? இவ்வளவு கொடுத்த ஏசப்பாவுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க. ஒரு மூலையோ ஒரு நடுவுல உள்ள இடமோ, ஒரு 2க்கு 2 இடமோ, இந்த இடம் ஏசப்பாவோட பேசுற இடம், இந்த இடம் ஆண்டவரோட உறவாடுற இடம், இந்த இடத்துக்கு வந்துட்டா அவர் என்ன பார்க்கிற நேரம், இங்க வந்துட்டா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. ஆமீன் சொல்லுங்க. நம்ம வீட்டுல எல்லாத்தையும் பாதுகாப்போம், ஆண்டவர் காரியத்தை மட்டும் பாதுகாக்க மாட்டோம். தெரியுமா? எத்தனை பேர்ட்ட போன் இருக்கு? போன் எத்தனை பேர்ட்ட இருக்கு? கையை எழுதி காட்டுங்க. ஒரு நம்பர் வாங்கிட்டு வர்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 3 பேர் நிச்சயமா இருக்கும், எனக்கு தெரியும். ரைட், கை கீழே போடுங்க. ஒரு போனுக்கு எத்தனை பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்? முன்னாடி போடுற கிளாஸுக்கு டெம்பரு, பின்னாடி அதுக்கு ஒரு பேக் கேஸ், அப்புறம் அது அந்த மூடுறதுக்கு ஒரு பவுச் போல ஒரு இது. இந்த நக்கா வச்சிருக்காங்க, நக்கா ஒன்று கொடுங்க. ரொம்ப நன்றி. இந்த பாருங்க, ஒரு போனுக்கு மேல ஒரு டெம்பரு, அப்புறம் பின்னாடி ஒரு, அப்புறம் இது லாக் பண்றதுக்கு இது மேல டஸ்ட் படக்கூடாதுன்னு இது திறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இங்க ஒரு மேக்னெட் லாக். இத்தனையும் போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கோம். உங்க செல்போனையும் பாருங்க, உங்க பைபிளையும் பாருங்க. உங்க பைபிளுக்கு டெம்பர் போட்டிருக்கீங்களா? ஃபுல்லா கவர் ஆகியிருக்கா? சில பைபிளை பார்த்தீங்கன்னா 12 மாசம் பிரெக்னன்ட் லேடி மாதிரி இருக்கும், உப்பிக்கிட்டு இருக்கும் அப்படியே. சில பேருக்கு ஆதி இதே கிடையாது, ஆதியாகமே கிடையாது. வெளிப்படுத்தல் என்னைக்கோ வெளியே வந்திருக்கும் கிழிஞ்சி. அப்ப ஏதோ ஆன்லைன்ல வாங்குறீங்களே, நல்ல அழகான பைபிள் கையில வச்சுக்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு பைபிள் எவ்வளவு வர போகுது? ஒரு பைபிள் எவ்வளவு மிஞ்சி போனா 400 ரூபா. ஒரு பைபிளை வாங்கி அழகா வச்சு நீ யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸ்டர் தானே வந்துட்டு போகுது, விடுங்க. ஆமா, ரைட். அப்போ அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன செய்யணும் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமேன். கர்த்தர் உங்களோட பேசுறாரா?
இப்படி பேசுவார் நினைச்சு பார்க்கலங்க. ஆனா இப்படி பேசுவார் நினைச்சு பார்க்கலங்க. ஆராதனைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. சரி, ஃபர்ஸ்ட் என்னது? பிரியாரிட்டி ஆஃப் worship. ரெண்டாவது a place of worship. மூணாவது a time of worship. எழுதுங்க பாப்பா, சீக்கிரம் எழுதுங்க. a time of worship. தம்பி மாதிரி சத்தம் போடக்கூடாது. தம்பிங்க சத்தம் போடக்கூடாது. இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணலாம்ப்பா. இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாமா? அங்க மட்டும் எரியட்டும், பின்னாடி உட்காந்து தூங்காம இருக்கட்டும். இங்கெல்லாம் ஆஃப் பண்ணுங்க லைட்டா. அதெல்லாம் ஆஃப் பண்ணுப்பா. அதையும் ஆஃப் பண்ணு. என்னை தப்புவியும் ஆண்டவரே. ஈசலி வரலையா? காலையில இருந்தா இப்பதான் வருது. அற்புதமா வருது. இஸ்ரவேல் ஜனங்களை காடை வந்த மாதிரி ஈசல் வந்துகிட்டு இருக்கு. சரி, ரைட், தேங்க்யூ. அப்படியே இருக்கட்டுமா? இப்ப யாருக்கு பிரச்சனை இல்ல? நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, மனசுல வச்சுக்கோங்க. வெளிச்சத்தினால வந்தோடனே எழுதுங்க. மூணாவது காரியம் a time of worship. நம்ம இரவு ஜெபம் நடத்துற மாதிரி இருக்கேப்பா. இன்னொரு லைட் போட்டுக்கலாமாங்க? அந்த லைட் ஆஃப் பண்ணியா? ரைட். எல்லாம் அங்க போவதாக போயிடும். பயப்படாதீங்க, எல்லாம் பத்திரமா தான் இருக்கீங்க. பயப்படாதீங்க. நான் தெரியறேனா? வெள்ளையும் சொல்லியுமா நிக்கிற மாதிரி இருக்கா? என் மூஞ்சி தெரியுதா இல்லையா? சரி, ஓகே. நீங்க எல்லாம் எனக்கு ப்ளூவா தெரியுறீங்க, ரெட் கலர்ல தெரியுறீங்க. சரி, கவனிங்க. ரைட், தேங்க்யூ. a time of worship. அடுத்த காரியம் என்னன்னா, ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். விஷுவல் தெரியுதா? ஒன்லி ஆடியோ தானே? சரி, தம்பி கஷ்டப்பட்டு நிக்கிறாப்ல. ஒன்னாவது காரியம் என்னது? ஒன்னாவது காரியம் ஆராதனையோட முக்கியத்துவம். ரெண்டாவது ஆராதிக்கிறதுக்கு இடம். மூணாவது ஆராதிக்கிறதுக்கான நேரம். இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. எதுக்கு நேரம் இல்ல? ஆராதிக்க நேரம். பாஸ்டர் 8 மணிக்கெல்லாம் முடிக்கணும் சபைய. எத்தனை மணிக்கு முடிச்சிட்டீங்க? 8:30க்கு போயிட்டீங்க. நீங்க இவ்வளவு அதிகமா டைம் போட்டீங்கன்னா எப்படி நாங்க வர்றது? நீங்க நினைக்கலாம். நல்லா கவனிங்க. வசதியா போயிட்டா தூங்குறதுக்கு நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, கவனிங்க கவனிங்க கவனிங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தூங்காம நல்ல கையை தட்டி பாடுமா. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதி, இன்னும் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறதுக்குமே ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கையில ஆராதிக்கிறதுக்குன்னு யாராவது டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இத்தனை மணிக்கு நான் ஆராதிப்பேன், இவ்வளவு நேரம் ஆராதிப்பேன். நீங்க ஆராதிச்சுக்கிட்டே இருக்க 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்காதுன்னு சொன்ன காரியம் என்ன செய்யும்? நடக்கும். கிடைக்காதுன்னு சொன்ன காரியம் உங்களுக்கு
கிடைக்கும். நீங்க இருட்டுல இருந்தாலும் வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க இருட்டுல இருந்தாலும் எப்படி இருக்கிறீங்க? அங்க இருந்து பாக்குறதுக்கு ஏதாவது ஆவி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு என்ன பார்க்க வெள்ளையா அந்த சட்டை மட்டும் ஆடுது, ஆவி இருக்கிற மாதிரி இருக்கா? உண்மையாவே என்னோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கவனிங்க. இப்போ நேரத்தை ஒதுக்கி ஆராதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்வார். நல்லா கவனிங்க. நடந்த சம்பவம், ஒரு சுரங்கம் நோண்டுற இடம். செல்போன்ல பாக்குறவங்க என்ன பாருங்க, சொல்லுங்க பாப்போம். சுரங்கம் நோண்டுவாங்க பாத்தீங்களா? சுரங்கம். சுரங்கத்தை நோண்டி உள்ளேந்து நிலக்கரி எடுக்கிற அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். ஏமா நீ முக்காடு போட்டிருக்க, உனக்கு இங்கேயும் பூருதுன்னா நாங்களாம் முக்காடு போடாம உட்காந்துருக்கோம், இங்கதான் செய்யறோமா? இழுத்து போத்துமா கழுத்தோட, அது உள்ள பூராதுமா, ஏசு ரத்தம் ஜெயம். கேக்குறீங்களா? என்னமா காட்டுல உட்காந்து பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. ஆமென். சரி கவனிங்க. அந்த சுரங்கத்துல இருக்கிற அந்த நபர் தன்னுடைய நேரம் நெருங்கிடுச்சு. அவர் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் 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 சொல்ற நேரத்துல அவர் கொஞ்சம் டைம் அப்படி எடுத்திருக்கிறார். சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆராதிக்கலாம். அந்த நேரத்துல அந்த சுரங்கத்துக்குள்ள ஒரு நாய் ஓடியாந்து அந்த ஐயா வச்சிருந்த அவருடைய டிஃபன் பாக்ஸ் மட்டும் தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு. இப்ப எல்லாரும் பார்த்துட்டே அல்லேலூயா, இங்க பாரு உன் பொட்டலத்தை நாய் தூக்கிட்டு போகுது, அல்லேலூயா உன் பொட்டலத்தை நாய் தூக்கிட்டு போகுதுன்னு அப்படியே சொன்ன உடனேயும் இவன் அதை துரத்துக்கிட்டே அந்த சுரங்கத்தை விட்டு என்ன செஞ்ச வெளியில ஓடியாந்தான். அந்த நாய் ஓடுது, ஓடுறான். திரும்பி வந்து பாக்குறான், சுரங்கம் இடிஞ்சு விழுந்திருக்கு, அத்தனை பேர் இறந்துட்டாங்க. அந்த ஒரு மனுஷன் சரியா ஜெபிக்கிற நேரத்தில் இருக்கிறதுனால கர்த்தரவனை பாதுகாக்கிறார், ஆராதிக்கிறதுனால பாதுகாக்கிறார். உங்களுக்கு நெருக்கம் வரலாம், கஷ்டம் வரலாம், போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம். நீங்க நேரத்துக்கு உட்கார்ந்து ஆராதிக்க பழகிட்டீங்கன்னா அது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, அது எதுவும் உங்களை என்ன செய்யாது, அணுகாது. தானியேல் அந்த நேரத்துக்கு போனாரா? அவரோட நேரம் எந்த நேரம் சொல்லுங்க பாப்போம். தினமும் எத்தனை வேலை டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாரா? மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். 3 வேலையும் அவர் பண்ணிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நாலாவது காரியம் a habit of worship. ஆராதனை ஒரு பழக்கமாக இருக்கணும், அந்த பழக்கம் ஒரு வழக்கமாகவும் இருக்கணும். ஞாபகத்துல வச்சு சொல்லுங்க. நீங்க எழுத மாட்டீங்க, இப்ப எழுதுனீங்கன்னா மலையாளத்தில் எழுத இருப்பீங்க. நீங்க எழுதுனீங்கன்னா மலையாளத்தில் எழுதுவீங்க, உருது கன்னடத்தில் எழுதுவீங்க. கொஞ்சம் கவனமா எழுதுங்க. ஆராதனை ஒரு பழக்க வழக்கமாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ தானியேல் தான் முன்பு செய்து வந்தது போல அப்படின்னா, தானியேல் தொடர்ந்து செய்யறது பழக்கம், அதுவே வழக்கம். அக்கா முன்னாடி திட்டினது போல இன்னைக்கு திட்டுதுன்னா, அக்கா திட்டுறது ஒரு பழக்கம், அதுவே ஒரு வழக்கம். நான் சபைக்கு 10 மணிக்கு தான் வருவேன்னா அது ஒரு பழக்கம், அதுவே வார வாரம் வருகிற ஒரு வழக்கம். நான் எத்தனை மணிக்கு வந்தாலும் அந்த செவுத்து ஓரத்துல தான் உட்காருவேன்னு உட்கார்ந்தீங்கன்னா இது ஒரு பழக்கம், அதுவே ஒரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் காரியத்துல ஆராதனை செய்கிறது உன் வாழ்க்கையில் அது ஒரு பழக்கம் மாறணும், அந்த பழக்கம் ஒரு வழக்கமா மாறணும். உங்களை பார்த்தா நான் சந்தோஷமா சொல்லுவேன். இங்க வரப்பெல்லாம் நான் பார்ப்பேன், இந்த சகோதரி பாட்டு பண்ணாங்க, என் சகோதரன் பாட்டு பாடினாரு. உண்மையா அங்கிருந்து நான் என்ன யோசிச்சேன், ஆவியானவர் அறிவார். அடுத்து வருகிற WJCM பாடல் பாடுறப்ப நான் அண்ணன்ட்ட சொல்லி பூந்தோட்டம் சர்ச்சில இருந்து எனக்கு ஒரு 2 பேர் கொடுங்கன்னு சொல்லுவேன். உங்களுடைய ஊழியத்தின் வாஞ்சையை நான் பார்க்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அழகா பாடுறவங்க இருக்கீங்க, நல்லா ட்ரைன் அப் பண்றவங்க இருக்கீங்க. வர வருஷம் நம்மளாம் சேர்த்து தான் ட்ரைனிங் நடத்த போறோம்.
ஆமென். சந்தோஷமே இல்லை தானே? இப்பவே உங்க சில அக்காவுக்கு பிரச்சனை. ஏய், கேட்டியா அது போதான் பாட விடக்கூடாதுடி, அதை விடக்கூடாது. அப்படி இல்லை, சபை நாளுக்கு நாள் நடந்து என்ன செய்யட்டும், பெருகட்டும். ஆமீன் சொல்லுங்க. இப்ப மனப்பாடமா சொல்லுங்க. முதல் காரியம் என்னது? a priority of worship, ஆராதனையின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நல்ல இடத்தை தேர்வு செய்யணும். மூன்றாவது, நேரத்தை தேர்வு செய்யணும். நாலாவது, அது ஒரு நமக்கு என்னவா இருக்கணும், பழக்கமாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அஞ்சாவது, a format template of worship, ஒரு ஃபார்மட் நம்ம கையில இருக்கணும். எப்படி ஆராதனை செய்யணுங்கிற ஒரு ஃபார்மட், ஒரு வழிமுறை, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு காரியம் எப்படி ஆராதிக்கும் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எழுதி கொள்ளுங்க. ஆராதனை விதங்கள் நமக்கு தெரியணும். ஆராதிக்கிறது எப்படி ஆராதிக்கலாம்? முதல் பாட்டு ஸ்தோத்திர பாட்டு. முதல் பாட்டு நீங்க பைபிள்ல எழுதுறீங்களா, நோட்ல எழுதுறீங்களான்னு பார்த்து எழுதுங்க. நம்ம எழுதுறேன்னு பைபிள் மேல எழுதிட்டு இருக்காதீங்க. நோட்ல தானே எழுதுறீங்க. கரண்ட் வந்தோன்னு தான் தெரியும் யார் யார் மலையாளத்தில் எழுதியிருக்கா, யார் யார் கன்னடத்தில் எழுதியிருக்கான்னு. முதல் பாட்டு ஸ்தோத்திர பாட்டு, இரண்டாவது பாட்டு நன்றி பாட்டு, இரண்டாவது பாட்டு என்ன பாட்டு, மூணாவது பாட்டு ஆராதனையின் பாட்டு. ஸ்தோத்திர பாட்டு ஒன்று சொல்லுங்க பாப்போம். இருங்க 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 பாடுங்க. அப்புறம் சுகம் தந்தீரையா பாடுங்க. நிறுத்துங்க, இது என்ன பாட்டு? அப்படியே நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, அந்த வேர்டு வந்துட்டாலே அந்த பாட்டு, அந்த வேர்டு வந்துட்டாலே அந்த பாட்டு. சோத்திரம் வந்துட்டா சோத்திர பாட்டு, ஆராதனை வந்துட்டா ஆராதனை பாட்டு, அபிஷேகம் வந்துட்டா அபிஷேக பாட்டு. இல்ல, ஸ்தோத்திர பாட்டு என்ன தெரியுமா? அவர் மகிமைப்படுத்துறது மாதிரி இருக்கணும். ஸ்தோத்திர பலி மைனர். அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரலோக ஷவல ரதல ரமா. வேற ஸ்தோத்திர பாட்டு, வேற ஸ்தோத்திர பாட்டு, அவர் நாமங்களை சொல்லி துதிக்கிற பாட்டு. சொல்லுங்க, அவர் நாமங்களை சொல்லி துதிக்கிற பாட்டு. வேற என்ன நாமங்கள் இருக்குது? எஸ் ஐயா சொல்றாங்க. அந்த பாட்டு எனக்கு தெரியல, அந்த ஐயா பாடுறாங்க. நீங்க என்ன பாட்டு சொன்னீங்க? புரியல புரியல. உந்த நரசு பூந்தோட்டத்துக்கு வர வேண்டும் கத்தா. இப்போ துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதுல பெரிய பொய் என்ன தெரியுமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, அப்புறம் முழு வேளை, அத்தனையும் பொய். அப்படி ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிப்பாங்க தெரியுமா? அவன் கை மேல உயர்ந்திருக்கும், கண்ணு அவரை பார்க்கும், கண்ணு மூடி, இருதயம் அப்படியே ஃபீல் பண்ணி கண்ணீரோட பாடுவாங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னொரு பாடல், ஒரு பாட்டு இருக்கு. பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே,
என்ன செய்கிறோம்? அன்பு செய் சொல்றோம், ஆனா செய்யறது இல்ல. சில பாட்டு பாடும் போதெல்லாம் உங்களே குத்தம். நான் வாழ்வது உமக்காக. அப்புறம் இத நல்லா பாடுவோம். இன்னைக்கு ரசிக்கிற கூட்டம் வந்துருச்சு. பாட்டு சூப்பர் தம்பி, பாட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா அதுல இருக்கிற அர்த்தத்தின்படி தம்மை மாற்றிக்கொள்வதோ வாழ்வதோ கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு பாட்டை எடுத்தீங்கன்னா அது என் வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். அந்த பாட்டு நானாவே மாறணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதை கஷ்டப்பட்டு யாராவது உங்களை திட்டாங்களா, கஷ்டப்பட்டுட்டீங்களா, அப்படியே நில்லுங்க, வானத்தை பாருங்க. நான் வாழ்வது உமக்காக, உமது ஒளி செய். இப்ப எதுவுமே திட்டிருக்க கூடாது. அக்கா வந்து என்ன திட்டும் போது நான் திட்டக்கூடாது. அக்கா வந்து என்ன கோபமா பேசும்போது கோபப்படக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்லலாம் தெரியுமா? உமக்காக யாவையும் சகித்து கொண்டேனே, என் ஜீவனையும் பொருட்டா. நீங்க தந்த ஊழியத்தை நிறைவேற்றின. எவ்வளவு கஷ்டமானாலும் ஆசையுடன் தினம் ஓடுக. இப்படி பாடுனா உண்மை. திட்டினதுக்கு நான் 5 முறை திட்டி, அவங்க ஒரு வார்த்தை திட்டினதுக்கு நான் 10 வார்த்தை திட்டி, பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி விட்டு சர்ச்சில் வந்து முக்காட போட்டுக்கிட்டு ஆண்டவரை நினைச்சு இல்ல, அந்த அம்மாவை நினைச்சு நான் வாழ்வது. ஆண்டவர் நினைச்சு அழுவுமான்னா ஆயா திட்டினதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். அவர் செஞ்ச நன்மையை செஞ்சு நன்றி சொல்லுன்னா மனசுல வேற எதுக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கோம். விதங்கள். முதல் பாட்டு என்ன பாட்டு? ஸ்தோத்திர பாட்டு. அல்லேலூயா, ஹalleluya. இரண்டாவது பாட்டு என்ன பாட்டு? நன்றி பாட்டு. நன்றி நன்றி ஐயா, கோடி இந்த நன்றி சொல்றது மட்டும் அதிகமாயிட்டுனாலே கிடைக்காதெல்லாம் கிடைச்சிருங்க. ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்குமே பெண்டிங் இருக்கா இல்லையா? வர வேண்டிய காரியம், நடக்க வேண்டிய காரியம் இருக்குல்ல, அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு நடந்து முடிஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. நடக்காது கர்த்தர் செஞ்சு முடிப்பார். அப்ப நன்றி சொல்லணும். ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு? மூணாவது பாட்டு ஆராதனை பாட்டு. ஆராதனை பாட்டு என்னது? ஆராதனை ஆராதனை இது ஆராதனை பாட்டா? இதுல ஒரு வேர்டு உள்ள இந்த எபினேசரே, எபினேசர் இதுவரை. சோ அதனால and I will worship you with all of my heart, உம்மை முழு உள்ளத்தோடு. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளை எனக்கு சோத்திரம் பண்ணுச்சு, நன்றி சொன்னுச்சு, என்ன புகழ்ந்து பாடுதுன்னு. இப்பதான் பாப்பாரு. அந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டு ஜெபிச்சாலும், சிங்க கேபில போட்டாலும் சிங்கம் தொட்டு பார்த்துச்சா? சிங்கம் நெருங்குனுச்சா? பிரச்சனை வந்துச்சா? ஆனா யாருக்கு பிரச்சனை வந்துச்சு? யார் யாரெல்லாம் பத்திரத்தை அடிச்சானோ அவனுக்கே பிரச்சனை வந்துருச்சு. இந்த டைப்ல நம்ம கர்த்தரை ஆராதிச்சோம்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கை உயரும். நிச்சயம் நீங்க பெருகுவீங்க, நிச்சயம் நீங்க உயருவீங்க, நிச்சயம் நீங்க மேலான காரியத்தை செய்ய போறீங்க. 5 காரியத்தை சீக்கிரமா சொல்லுங்க. முதல் காரியம் ஆராதனையின் முக்கியத்துவம். ரெண்டாவது, உங்க வீட்டுல இப்ப தேர்ந்தெடுக்கலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு போய் ரெடி பண்ண போறீங்க? கையை எடுத்து காட்டுங்க. என் வீட்டுல ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம். கையை எடுத்து நல்லா. எல்லாத்துக்கும் ரூம் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் பிளேஸ் வச்சிருக்கோம். டைனிங் டேபிள் போடுற இடம், டிவி வைக்கிற இடம், தண்ணி வைக்கிற இடம், குளிக்கிற இடம், முடிக்கிற இடம் எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா என்ன இடம் இல்ல? ஜெபிக்கிற இடம் இல்ல. ஆனா வீடு யார் கட்டினது? யார் கட்ட உதவி செஞ்சா? ஆனா அவருக்கு ஒரு இடம் இருக்கணுமா இல்லையா?
ஆமென் சொல்லுங்க. மூணாவது, ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம். நாலாவது, அது ஒரு பழக்கம், அது ஒரு என்னவா மாறணும், வழக்கமா மாறணும். அடுத்து அஞ்சாவது காரியம், அந்த ஃபார்மட் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த ஃபார்மட் நமக்கு தெரியணும். அப்படி இருந்துட்டாலே போதும், உங்க ஆராதனை சக்சஸ். உங்க ஆராதனை சக்சஸ். இருக்கிற இடத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று எல்ரோய் தபேலா போட்டுக்கலாம். தபேலா எல்ரோய் என்ன கண்டீங்களே நன்றி அப்பா. இன்னும் 45 நிமிஷத்துல முடிஞ்சிடும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமீன் சொல்லுங்க பாபா. சில பேருக்கு ஒரே டவுட், எப்படா முடியும் எப்படா முடியும் எப்படா முடியும் எப்படா முடியும். நான் முடிச்சிடும். சேர்ந்து பாடலாமா? சொல்லுங்க பாப்போம். எல்ரோய் என்னை கண்டீரே. எல்ரோ நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை இயேசையா. ஒரு நிமிஷம். அகத்தின் அழகு. சரி, உங்கள்கிட்ட ஒரு மிளகாவை கொடுத்து கடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க ஃபேஸ் ரியாக்ஷன்? அடுத்த நிமிஷமே நம்மளை அறியாமலே அந்த மொழியெல்லாம் பிதிங்கிறோம். உங்கள்கிட்ட பலாப்பழத்தை கொடுத்தா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? கண்ணை எப்படி இருக்கும்? அப்படியே சிரிச்சிடும். புளிப்பா கொடுத்தா சுருங்கிடும். கசப்பா கொடுத்தா நாக்கு வெள்ளே வந்துடும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க பாடும்போது எபினேசரே என்னை கண்டீரேங்கும் போது உங்க குடும்பத்திற்கு எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். அதுல உங்களை மட்டும் தூக்கி எடுத்துக்காருல. அதை நினைக்கும் போது உங்க கண்ணங்கள், உங்க சதை, உங்க கண்ணு, உங்களுடைய காது எல்லாம் பார்க்கணும். ஃபீல் பண்ணணும். அது எப்படி பாடணும்? ஃபீல் பண்ணணும். உணர்வோடு பாடணும், உண்மையோடு பாடணும். அதான் சொல்றாரு, முழு உள்ளத்தோடு பாடுறது. வேற எதுக்கும் நம்ம லிசன் கொண்டு போகவே கூடாது. பண்ணலாமா? கண்களை மூடி நல்லா சிரிச்சு கூட சந்தோஷமா கண்களை மூடி நல்லா சிரிச்சு கூட அப்பா பார்த்து பாடலாம். பண்ணலாமா? எல்ரோய் என்னை கண்டீரே. இயேசையா ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எபினேசரே இதுவரைக்கும் இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் ஐயா இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு அப்பா
உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் ஏ மைனர் அப்பா சமூகத்துல உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்த்து மனுஷன் உன் குற்றத்தை சொல்லி சொல்லி காட்டுவான், நீ இதை செஞ்சில அதை செஞ்சிலன்னு. ஆனா அப்பா உன் கிட்ட வந்தாரு, ஒரு முறை கூட குற்றத்தை சொல்லல. தன் ரத்தத்தை ஊத்தி உன்னை கழுவினாரு. உன் கைகளை உயர்த்தி அவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க பாபா. எல்லாவற்றையும் நான் இழந்தேனையா, என்ன நீங்க இழக்கல. எல்லாவற்றையும் நான் மறந்தேனையா, என்ன நீங்க மறக்கல. பி மைனரா? எல்லாவற்றையும் நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடலாமா? இன்னும் கொஞ்சம் கீழே எஃப் வச்சுக்கலாம், எஃப் மைனர். குற்றத்தை சொல்லி காட்டல, உங்க ரத்தத்தால கழுவி மீட்டீங்க. சொல்லுங்க, என் குற்றத்தை சொல்லி காட்டல. 6-8 சொல்றேன். உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க. 6-8 உங்க குற்றத்தை சொல்லி காட்டல, உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க. எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா, என்ன நீங்க இழக்கல. எல்லாவற்றையும் நான் மறந்தேன் ஐயா, என்ன நீங்க மறக்கல. சொல்லுவோமா? எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா, என்ன நீங்க இழக்கல. எல்லாத்தையும் மறந்தேன் ஐயா, எல்லாவற்றையும் நான் மறந்தேன் ஐயா, என்ன நீங்க மறக்கல. என் குற்றத்தை சொல்லி காட்டல, உங்க ரத்தத்தால் கழுவி விட்டீங்க. சொல்லுங்க, என் குற்றத்தை சொல்லி காட்டல, உங்க ரத்தத்தால கழுவி மீட்டீங்க. எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா, என்ன நீங்க இழக்கல. எல்லாவற்றையும் நான் மறந்தேன் ஐயா, என்ன நீங்க மறக்கல. எல்லாவற்றையும் நான் இழந்தேன். ஸ்லோ ட்ராக், ஸ்லோ ட்ராக். என்ன நீங்க மறக்கல. வெஸ்டர்ன், வெஸ்டர்ன் போலாமா? சொல்லுங்க பாப்பா, எல்லாவற்றையும் நான் இழந்தையா, நீங்க என்ன இழக்கல. எல்லாத்தையும் நான் மறந்தப்பா, நீங்க என்ன மறக்கல. என் குற்றத்தை சொல்லி காட்டல, உங்க ரத்தத்தால கழுவிட்டீங்க. சொல்லுங்க, என் தலையை உயர்த்தினீர், தூக்கி அணைத்தீர் உங்க பட்சத்தில் வந்த உடனே. சொல்லுங்க, தலையை உயர்த்தினீர், தூக்கி அணைத்தீர் உங்க பட்சத்தில் வந்த உடனே. பல்லமா, எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா,
இழக்கல. எல்லாருமே என்னை மறந்தாரையா, என்ன நீங்க மறக்கல. எல்லாவற்றையும் நான் இழந்தேனையா, என்ன நீங்க மறக்கல. சூப்பர். எல்லாருமே என்னை மறந்தாரையா, என்ன நீங்க மறக்கல. என் குற்றத்தை சொல்லி காட்டல. உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க. சத்தமா என் குற்றத்தை உங்க ரத்தத்தால் தலையை உயர்த்தி, என் தலையை உயர்த்தினி, என்னை தூக்கி அணைத்து உங்க பக்கத்துல வந்த உடனே என் தலையை உயர்த்தினி, தூக்கி எடுத்து உங்க பக்கத்துல வந்த உடனே. தலையை உயர்த்தினி, தூக்கி அணைத்தி உங்க பக்கத்துல வந்த உடனே எல்லாவற்றையும் நான் இழந்தேனையா, என்ன நீங்க இழக்கல. எல்லாருமே என்னை மறந்தாரையா, என்ன நீங்க மறக்கல. ஓ, எல்லாவற்றையும் நான் இழந்தேனையா, என்ன நீங்க இழக்கல. எல்லாருமே என்னை மறந்தாரையா, என்ன நீங்க. உங்க கைகளை உயர்த்தி, உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, இப்ப நீங்க தான் சத்தமா சொல்ல போறீங்க. எல்லாவற்றையும் நான் இழந்தேனையா, என்ன நீங்க இழக்கல. எல்லாருமே என்னை மறந்தாரையா, என்ன நீங்க மறக்க. இளையகுமார 3-4 போட்டுக்கலாமா? 3-4 இளையகுமார அப்பாவை நோக்கி வரான். ஒவ்வொரு நாளும் இந்த அப்பா போயிட்டு ரோட்ட பாக்குறாரு. அது வருது, என் பிள்ளையா ஏமாந்து போறார். அவர் பார்த்தது போலவே ஒரு நாள் ஒரு வாலிபன் வரா. அவர் கிட்ட வந்த உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அழுகிறாரு. அவன் அப்பாவை பார்த்து சொல்றான், எல்லாத்தையும் இழந்துட்டேன்பா, ஆனா நீங்க என்ன இழக்க விரும்பலப்பா. உங்களுக்கு விரோதமான பாவம் செஞ்சு, பரத்துக்கு விரோதமாவும் உங்களுக்கு விரோதமான பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்தப்பா. ஆனா நீங்க என்னை இழக்க விரும்பலப்பா. நான் வந்து எங்க பிள்ளைய என்னை ஏத்துக்கிட்டீங்க. என் சொந்த பந்தம், என் கூட பிறந்தவங்களை நான் மறந்துட்டாங்கப்பா. ஆனா நீங்க மட்டும் டெய்லி வாசல்ல வந்து என்ன பாத்தீங்கப்பா. நான் உங்க கிட்ட வந்த உடனேயும் அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றான். அவங்க அப்பா அந்த காதுல வாங்கல. வேலைக்காரர்களை கூப்பிட்டு, ஏய் மோதிரத்தை கொண்டு வா, அப்பா நான் தப்பு செஞ்சுட்டப்பா. ஏ கொளுத்த கன்றடி, அப்பா நான் தப்பு செஞ்சுட்டப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வஸ்திரம் போடு, அப்பா நான் தப்பு செஞ்சுட்டப்பா. அவனுக்கு காலுக்கு நல்ல காலனி கொடுங்கிறார். குற்றத்தை சொல்லி காட்டல, தன் ரத்தத்தால கழுவி இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறாரு. அவருடைய பிரசனத்துல இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். உனக்காக அப்பா காத்திருக்கிறார். உனக்காக அப்பா ஏங்கி நிற்கிறாரு. அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறியா? எல்லாத்தையும் அவமானப்பட்டு வந்து நிக்கிறியா? மகளே, உன்னை அவர் இழக்கல. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வச்சு நீ அவரை இழந்திருக்கலாம். அவர் உன்னை இன்னைக்கு அழைக்கிறாரு. அப்பாவை பார்த்து மனசார அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, எல்லாவற்றையும் இழந்தனையா, எல்லாவற்றையும் நான் இழந்தேனையா,
நீங்க மறக்கல. எங்க நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லாவற்றையும் நான் என் குற்றத்தை சொல்லி காட்டல, என் குற்றத்தை சொல்லி காட்டல. உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க என் குற்றத்தை, என் குற்றத்தை சொல்லி காட்டல. உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க. once more என் குற்றத்தை சொல்லி காட்டல. உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா, சத்தமா நன்றி ஐயா, அப்பா, நன்றி ஐயா. அப்பா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, என் குற்றத்தை சொல்லி காட்டல, உங்க ரத்தத்தால கழுவி விட்டீங்க. எங்க நீங்க சத்தமா ஏன் ரத்தத்தால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாமே இழந்தவையா, எல்லாவற்றையும் நான் இழந்தவையா. என்ன நீங்க இழக்கல. எல்லாரும் மறந்தாரையா, எல்லாருமே என்னை மறந்தாரையா. என்ன நீங்க மறக்க. யோசேப்ப பானபாத்திரக்காரன் மறக்கல, ஆண்டவரே மறக்க வச்சாரு. சில பேரை ஒன்றிருந்து பிரிச்சிருக்கிறாரா? சில பேரை நீ இழந்துட்டியா? இழந்துட்டு வந்து நிக்கிறியா? கேள்விக்குறியோட நிக்கிறியா? உன்னை மறந்துட்டாங்களா? உன்னை சுத்தமா மறந்துட்டாங்களா? அவமானப்பட்டு வந்திருக்கியா? வேதனையோடு இருக்கிறியா? உன் மனசை திறந்து அப்பாட்ட பேசு. எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க, ஆண்டவர் மட்டும் உன்னை மறக்கல. யோசேப்பை தூக்கி குழியில போட்டப்ப நினைச்சிருப்பான், அண்ணன்களை நான் மறந்துட்டாங்க. பானபாத்திரக்காரன் 2 வருஷ காலம் மறந்துட்டான் நினைச்சிருப்பான். அவன் மறக்கல, அவனை மறக்க வச்சாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நல்லா இருந்த உறவு திடீர்னு உடைஞ்சிருக்கா? நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பேசலையா? அதிகமா நன்மை செஞ்ச நீ உன்ட நன்மையை பெற்றுக்கிட்டு உன்னை நன்மை செய்யவே இல்லைன்றாங்களா? உன் கையால சாப்பிட்டவங்க உன்னை தூசிச்சு பேசுறாங்களா? உன் இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்ல. உன்னை அவர் மறக்கல, உன்னை அவர் மறக்கல. உன் நினப்பாதான் இருக்கிறாரு.
இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். சீக்கிரத்துல உனக்கு சுக வாழ்வத்தில் இருக்கும். குடிகாரன்ட்ட ரொம்ப கஷ்டப்படுறீல்ல, ஒரே பிரச்சனையா இருக்குல்ல வீட்டுல, கொஞ்ச காலம்தான். என்னை இப்படியே விட்டுருவாரா, நான் இப்படியே போயிடுவேன்னா நினைக்கிறீல, உன்னை இப்படியே விட மாட்டாரு. பாதியிலே விட்டுட்டு போறதுக்கு ஒரு மனுஷன் இல்ல, அவர் உன்னை படிச்ச அப்பா. சில நேரத்தில் உன்னை மறந்துட்டாருன்னு நினைக்கிறப்ப உன்னை இயேசு மறக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணார்ல. நீ நேசிச்ச உறவு உன்னை இன்னைக்கு தூசிச்சு பேசலாம். நீ நேசிச்ச உறவு உன்னை அசிங்கப்படுத்தலாம். நீ நேசிச்ச உறவு இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு பேசலாம். உன்னை நேசிக்கிற உறவு இயேசு இருக்கிறாரு. அவர் உன்னை ஒரு நாள் தள்ள மாட்டாரு. உன்னை எவ்வளவு நேசிக்கிற மனுஷனா இருந்தாலும் உன் குறைய சுட்டி காட்டிடுவான். அதையே குத்தி குத்தி காட்டி உன்னை வேதனைப்படுத்துவான். ஆனா நீ எவ்வளவு தப்பு செஞ்ச போதிலும் ஒரு முறை கூட உன்னை குத்தி காட்டாம உனக்காக ஆணியில குத்து வாங்கிக்கிட்டாருல்ல, அவர் அன்பு உண்மையான அன்பு. அவரை பார்த்துதான் நீங்க சொல்லணும். இன்னைக்கு நடந்த அந்த காரியத்துக்காக நன்றி சொல்லு. உன்னை விட்டு பிரிச்சாரா, நன்றி சொல்லு. உன்னை பிரிச்சு எடுத்தாரா, நன்றி சொல்லு. ரெண்டு நிமிஷம் கையை உயர்த்தி, உங்க கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து, எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா, என்ன நீங்க இழக்கல, எல்லாவற்றையும் நான் மறந்தேன் ஐயா, என்ன நீங்க மறக்க. இந்த ரெண்டு வார்த்தை உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா, என்ன நீங்க இழக்கல, எல்லாவற்றையும் நான் மறந்தேன் ஐயா, என்ன நீங்க மறக்கல. எங்களை மறக்கலப்பா, எங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்கப்பா, எங்களை மறைச்சு வச்சிருக்கிறீங்கப்பா. காலையில இருந்து இது வரைக்கும் அவர் பிரசன்னத்துல ஊறிக்கிட்டே இருக்கிறீல, உன் மேலதான் அந்த மகிமை, உன் மேலதான் அந்த மகிமை, உன் மேலதான் அந்த மகிமை. நன்றி சொல்லி முடிக்க போறோம். கண்களை மூடி அப்பாவை பார்த்து, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, ஓ நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா. நன்றி ஐயா, கலங்காத, நீ கலங்காத. ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி சொல்லுகிறோம்ப்பா, மனதார நன்றி சொல்லுகிறோம்ப்பா. காலையில இருந்து இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடு நீங்களே, நன்றி சொல்றோம்ப்பா. காலையில இருந்து இதுவரைக்கும் நீங்க நடத்துனீங்களே, நன்றி சொல்றோம்ப்பா. என்னோட பேசுனீங்களே, நன்றி சொல்றேன்ப்பா. தாசர்களை கொண்டு வந்தீங்களே, நன்றி சொல்றோம்ப்பா. திட்டவட்டமா பேசுனீங்களே, நன்றி சொல்றேன்ப்பா. இருதயத்தை தேற்றுனீங்களே, நன்றி சொல்றேன்ப்பா. காலையில இருந்து இது வரைக்கும் உங்க சமூகத்துல உட்கார்றதுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தீங்களே, நன்றி சொல்றோம்ப்பா. மனதார நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
உட்கார்ந்து கொள்வோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. சத்தமா நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கர்த்தர் உங்களை தூக்கிட்டு போக போறாரு. பல தேசங்களுக்கு உங்களை தூக்கிட்டு போக போறாரு. உண்மையா சொல்றேன். சாதாரணமான கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமத்துல உட்கார எங்களே பயன்படுத்துறாருன்னா உங்களெல்லாம் பயன்படுத்தாம போவாரா? உங்களெல்லாம் தேசங்களுக்கு பயன்படுத்துவாராக. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். ஆமென். ஒரு சாட்சியை சொல்லிட்டு அண்ணன் கையில நான் கொடுத்துறேன். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். பாடல் ஊழியத்துக்கு ஒரு சில ஆயிரங்கள் தேவை. பாடல் வெளியிடுறோம் பார்த்தீங்களா, ஒரு சில ஆயிரங்கள். வீடியோ எடுக்க எவ்வளவு தேவை, ஆடியோ பண்ண வெளியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுவாங்க. ஆனா நம்ம அவ்வளவு என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ஒரு சிம்பிளா ஒரு ஆடியோ ஒரு 25,000 30,000 பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறவங்களை கூப்பிட்டு அண்ணன் செய்ய அண்ணனே ஹேண்டில் பண்ணி எப்படி எப்படி எடுக்கணும், ஷார்ட்லாம் அவங்களே எடுத்து முடிச்சிருவாங்க. அது விஷயமா செயல்படுறது எங்களுக்கு ஒரு 50,000 45,000 கிட்ட தேவைப்படும். ஒரு பைசா கூட இல்லை கையில. எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் ஆண்டவர் போட்டுட்டார். ஜெபத்தோட்ட ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். இந்த பாடலை கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஜெபத்தோட்டத்துக்கு யூத் மீட்டிங்ல அங்க நிற்கும் பொழுது இந்த முறை ஆண்டவருக்கு சித்தமானா அண்ணன்ட்ட பர்மிஷன் கேட்டு உங்களெல்லாம் நான் யூத் மீட்டிங் அழைச்சிட்டு போறேன். 5 நாள் அண்ணன் விடுவாங்கல்ல, நல்லா மறைச்சு பார்க்குறீங்க, விடுவாங்களா? அண்ணன் விடுவாங்க நம்புறேன். ஆமென். நல்லா இருக்கும். அந்த யூத் மீட்டிங்ல நான் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நான் வேற காரியத்தை ரெடி பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அங்க போன ஆண்டவர் இந்த பாடல் ஞாபகப்படுத்துறாரு. என்ன மறக்கல மறைச்சு வச்சிங்க, என்ன மறக்கல மறைச்சு வச்சிங்க. சரி ஆண்டவர் நடத்துறான்னு ஃப்ளோல நடத்தி முடிச்சாச்சு. எல்லாம் கண்ணீரோட ஒப்பு கொடுத்தாங்க. கீழே வந்துட்டேன். நான் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஜாஷ்வா அப்போ அவங்க மைக் எடுத்து நான் விட்டதுல இருந்து அவங்க கண்டினியூ பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேமாவை உங்களை ஆண்டவர் மறக்கல மறைச்சு வச்சிருக்கிறாரு, அதனால உயர்த்துவார் அப்படின்னு. நான் உட்காந்துட்டேன். அடுத்த செக்ஷன்ல ஒரு தேவ மனுஷன் அவர் பிரசங்கம் பண்ண போறாரு. அவர் மெசேஜ் குறிப்பு எடுத்து வச்சிருக்காரு. 16 செய்தி. அந்த ஸ்டேஜ்ல பேசுறது எத்தனை செய்தி வச்சிருக்காரு? 16 செய்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எதை ஆண்டவரை பேசணும்ன்றப்ப ஆண்டவர் சொன்னார் அத்தனை சுருட்டி உள்ளவை அப்படின்ட்டாராம். இப்ப என்னதான் ஆண்டவரே அப்படின்னு அவர் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது எலியாவை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். கேரி நாற்றண்டில் உட்கார்ந்து இருக்கிறது. அப்ப எடுத்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்ற அந்த மனுஷனை குறித்து என்ன ஆண்டவரே யூத்துக்கு பேசுறது அப்படிங்கிறப்ப ஆண்டவர் சொன்னாரா, எலியாவனா மறக்கல, அவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னாரா. இவரு ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இது கன்ஃபார்மா, நீங்க தான் பேசுனீங்களான்னு இவர் ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்றாரு. அங்க ஸ்டேஜ்ல என்ன பாட்டு ஓடுது, என்ன மறக்கல மறைச்சி வச்சி. இப்ப இவர் ஜன்னலை திறந்துட்டு கேட்கிறாரு. ஆண்டவர் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வந்தாரு. நான் உட்காந்துருக்கேன். ஆண்டவரே இந்த பாட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் நான் ஷூட்டை என்ன செய்வேன், பாடுறதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்டிங் ஆரம்பிப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். ரொம்ப நாளா நீங்க எப்போ ஆண்டவர் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு. இவர் ஸ்டேஜ்ல ஏறி சொல்றாரு, நான் சென்னையிலேருந்து வர வரைக்கும் என் ட்ரெயின்ல இவ்வளோ பேப்பரை கொண்டு வந்தேன். இங்க வந்து நான் காலையிலேருந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், முடியல. இங்க ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களே, மறக்கல மறைச்சு வச்சுக்கணும், இந்த பாட்டாலே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு அவருக்கு மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணாரு, எனக்கு இந்த பாடலையும் கன்ஃபார்ம் பண்ணாரு. அங்கேயே முடிவு பண்ணிட்டேன், ரைட் சீக்கிரம் அந்த பாட்டை கத்துறதில்ல கொண்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபோன் பண்ணி பாட்டுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொல்லிட்டேன். எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கையில் 1 ரூபா இல்லை, ஜிபேல 0 பேலன்ஸில் இருக்கு. எனக்கு நாளைக்கு காலையில் 5,000 ரூபா நான் பணம் கொடுக்கணும். அப்பா அம்மாட்ட நான் கேட்க முடியாது. பணம் கேட்கணும்னா எப்படியும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலேருந்து நான் ஆரம்பிக்கணும். அப்பா பணம் வேணும், அப்பா பணம் வேணும், அம்மா பணம் வேணும்னு. அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க இது வரைக்கும்.
உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் வெளியூர் கிராமங்க ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்னா வந்தோடனே கொடுத்த காசுக்கு பில்லு கேட்பாங்க. எவ்வளோ செலவு பண்ண, என்னென்ன செலவு பண்ண, ஏன் நீ வீட்டில் இருந்து டீ குடிச்சிருக்க கூடாதா, நீ வீட்டில் இருந்து சாப்பிட்ருக்க கூடாதா, ஏன் கடையில் சாப்பிட்டு, எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண, எவ்வளோ முடி வெட்டின, எவ்வளோ காசு, மிச்ச காசு எவ்வளோ வச்சிருக்கேன், பாக்கி ₹1 எங்க அப்படின்னு அந்த ₹1 கூட விட மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பனுக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்படி நடத்தினால தான் இன்னை வரைக்கும் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமென். நான் இப்ப கேட்காமல விட்டுட்டேன். நைட்டு என்ன பண்ணேன், வானத்தை பார்த்தேன். நீங்க என்ன மறக்கல. 5000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கிறீங்க, மறைச்சு வச்சிருக்கிறீங்க, கொண்டாந்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. 11 மணிக்கு போன் வருது. போன் அடிச்சு என் அக்கௌண்ட்ல ஒரு பாஸ்டர், என் அக்கௌண்ட்ல 5100 ரூபாய் ஏறி இருக்கு, அது ஏன் ஏறி இருக்குன்னு தெரியல, நீங்க யாராவது ஏற்றி விட சொன்னீங்களான்னு. நான் ஏற்றி விட சொல்ல அப்படின்னு படுத்துட்டேன். 11:10க்கு எனக்கு மெசேஜ் வருது, 5700 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அடுத்த நாள் காலைல ஒரு போன் வருது, பாஸ்டர் நேத்து நைட்டு உங்களுக்கு ஆஃபரிங் அனுப்ப சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபரிங் அனுப்பியிருக்கேன். எடுத்து பார்க்கிற 5700 ரூபாய் ஒரு ஆஃபரிங் அனுப்பியிருக்கிறார். தசம பாகத்தையும் எடுத்து வச்சுட்டு நேரா போனேன். அப்பாட்ட சொன்னப்பா எனக்கு இப்ப 5000 ரூபாய் தேவை. ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். ஒரே ராத்திரியில நான் கேட்ட 5000 ரூபாய் கர்த்தர் கொடுத்தாரு. நான் அந்த பாட்டுக்கு அனுப்பிடுறேன். கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு, நீ கொடுத்துருப்பான்ட்டாங்க. உடனே பாட்டுக்கு அனுப்பிட்டேன். கடன்னு காரியம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு உடைய பாடலை ரிலீஸ் பண்ண கர்த்தரே உதவி செய்வாரா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது அநேக லட்சம் மக்களுக்கு கர்த்தர் நடத்தட்டும். உங்களை அவர் மறக்கல, எப்படி வச்சிருக்கிறாரு, மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அண்மையில இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க, நான் உன்னை மறக்கல. எல்லாத்தையும் நீ இழந்துட்ட, உன்னை நான் என்ன செய்யல, இழக்கல. சேர்ந்து பாட்டி அண்ணாட்ட கொடுத்துடலாமா? சொல்லுங்க பாப்போம். எல்லாவற்றையும் நான் இழந்தேன் ஐயா, என்ன நீங்க இழக்கல. எல்லாரும் என்ன மறந்தாரையா, எல்லாருமே என்னை மறந்தாரையா, என்ன நீங்க மறக்கல. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம்.